ஐபிஎல் 2025 போட்டியின் முதல் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகள் கொல்கத்தா ஈடன் கார்டன்ஸ் மைதானத்தில் மோதின. டாஸ் வென்ற ஆர்சிபி கேப்டன் ரஜத் பட்டிதார் பந்து வீச்சை தேர்வு செய்தார். ஜோஸ் ஹேசல்வுட் வீசிய முதல் ஓவரில் டிகாக் ஒரு பவுண்டரி மட்டும் அடித்து ஆட்டமிழந்தார். 3 ஓவர்களில் வெறும் 9 ரன்கள் மட்டுமே கேகேஆர் எடுத்தது. நிலைமையை உணர்ந்த கேப்டன் அஜின்க்யா ரஹானே ரஷீத் சலாம் ஓவரில் ஒரு பவுண்டரி 2 சிக்சர்களை பறக்கவிட்டு அதிரடி காட்டத் தொடங்கினார். கிருணால் பாண்டியா ஓவரில் சிக்சர் அடித்து நரைனும் ஆட்டத்துக்குள் வந்தார். பவர் பிளேயின் கடைசி ஓவரில் நரைன் ஒரு பவுண்டரி, ரஹானே 2 பவுண்டரிகள் ஒரு சிக்சர் என கேகேஆர் 20 ரன்கள் விளாச 6 ஓவர்கள் முடிவில் அந்த அணி 60 ரன்களை அடைந்தது. நடப்பு ஐபிஎல் பருவத்தின் முதல் அரை சதத்தை ரஹானே வெறும் 25 பந்துகளில் அடித்தார். சுனில் நரைன் 26 பந்துகளில் 44 ரன்கள் எடுத்தார். நரைன் ரஹானே இணை 55 பந்துகளில் 103 ரன்கள் எடுத்தது. 10 ஓவர்களில் கேகேஆர் 107 ரன்கள் எடுத்தது. 11வது ஓவரிலிருந்து மீண்டும் பந்து வீச வந்த கிருணால் பாண்டியா, ரஹானே, வெங்கடேஷ் ஐயர் மற்றும் ரிங்கு சிங்கை வீழ்த்தி கேகேஆரின் நடுவரிசை பேட்டிங்கின் முதுகெலும்பை உடைத்தார். நிறைய ரன்களை கொடுத்த சுயாஷ் சர்மாவிடமே 16வது ஓவரை வீசச் சொல்லி ஆண்ட்ரே ரசல் விக்கெட்டையும் தட்டி தூக்கியது ஆர்சிபி. கேகேஆர் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்புக்கு 174 ரன்கள் மட்டுமே எடுத்தது. ஆர்சிபி தொடக்க பேட்டர்களாக ஃபில் சால்ட், விராட் கோலி களமிறங்கினார்கள். முதல் பந்தை பவுண்டரிக்கு அனுப்பி சால்ட் அதிரடியை தொடக்கி வைத்தார். 3 ஓவர்களில் 37 ரன்கள் சென்றதால் 4வது ஓவரிலேயே வருண் சக்கரவர்த்தி வரவழைக்கப்பட்டார். வருண் ஓவரில் மட்டும் சால்ட் 3 பவுண்டரிகள் ஒரு சிக்சரை நொறுக்கிவிட்டார். ஆர்சிபி 5 ஓவர்களில் 75 ரன்கள் எடுத்தது. 25 பந்துகளில் அரை சதம் அடித்த ஃபில் சால்ட் பவர் பிளே முடிந்த பிறகு வருண் சூழலில் ஆட்டமிழந்தார். இம்பாக்ட் வீரர் படிக்கல் தாக்கத்தை உண்டாக்காமல் 10 ரன்களுக்கு வெளியேறினார். கோலி 30 பந்துகளில் அரை சதம் அடித்தார். நரைன் பந்தில் சிக்சர் அடித்த பட்டிதார் ஹர்ஷித் ராணா ஓவரில் 4 பவுண்டரிகள் அடித்தார். ரஜத் பட்டிதார் 16 பந்துகளில் 34 ரன்களுக்கு ஆட்டமிழந்தார். அடுத்து வந்த லியம் லிவிங்ஸ்டன் நேரத்தை வீணடிக்காமல் 5 பந்துகளில் 2 பவுண்டரிகள் ஒரு சிக்சர் அடித்து ஆர்சிபியின் வெற்றியை உறுதி செய்தார். 16.2 ஓவர்களில் 3 விக்கெட்டுகள் இழப்புக்கு 177 ரன்கள் எடுத்த ஆர்சிபி 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இறுதி வரை ஆட்டமிழக்காமல் இருந்த கோலி 59 ரன்கள் எடுத்தார்.